ஒரு அருமையான திருக்குறள் படிக்கிறேன், கேளுங்க. இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. என்கிட்ட இல்லை, நான் ஏழை அப்படிங்கிற காரணத்தினால ஒருத்தன் புறத்தையாருக்கு கெடுதல் பண்ணக்கூடாதான். நான் ஏழை தானே, அதனால யாருக்காவது கெடுதல் பண்ணி அதில் 4 காசு பார்த்தாலும் என் வயிறு ரொம்பமா இல்லையா? அல்டிமேட்லி வயிறு ரொம்பறது தானே முக்கியம், வாழ்வாதாரம் தானே முக்கியம். அதனால யார் வயிற்றுல வேணா நான் அடிக்கிறேன், யாருக்கு வேணா நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன் அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாதான். திருவள்ளுவர் சொல்கிறார். இதுதான் எனக்கே தெரியுமேன்றல. நிறைய விஷயம் நமக்கே தெரிஞ்சதுதான் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோமே. ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம். இதை நான் ஆழ்ந்து யோசிக்கிறேன். இன்னைக்கு இதோட ரிலேட்டடாக ஒரு கதை சொல்கிறேன். சுவாமி ரூமை க்ளீன் பண்ணி இங்கேருந்த ஃபோட்டோஸ் அங்கே இருந்த ஃபோட்டோஸ் இங்கே நான் மாற்றின்னு இருந்தேன் ஒரு தரம். அப்போ தான் நான் இங்கே வீட்டில் ஒருத்தருக்கு சொன்னேன், இந்த மதுரை மீனாட்சியோட அம்பாலோட விக்கிரகம் இருக்கு என்கிட்ட. நான் சொன்னேன், இந்த அம்பாளுக்கு தாம்மா நான் திருமாங்கல்யம் போட்டிருந்தேன். அவள் வீட்டில் இருந்த மற்ற நகையெல்லாம் திருடினதை விட முன்னாடி ஒரு தடவை திருட்டு நடந்ததுன்னு சொன்னேனே, அந்த மேடு அம்பாள் கழுத்துலேருந்து அந்த திருமாங்கல்யத்தை திருடணும்னு நினச்சிருக்கா பாரு. என்ன 1/4 பவுனோ 1/4 கிராமோ 1/2 கிராம் தான் இருக்கும். அதை திருடணும்னு நினச்சி அதை திருடியிருக்காளே. இதை எனக்கு நினச்சாலே அப்போ கூட ஆறலை. அப்போ அவள் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் உரைச்சிது. ஸ்டேஷனில் அவள் 2 விஷயம் சொன்னான். அவங்க என் மேலே கேஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீங்களே சொல்லுங்க மேடம், இல்லாதப்பட்டவங்க மேலே கேஸ் கொடுத்து இருக்கப்பட்டவங்க வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு ஒரு நியாயம் வேற கேட்டாங்க அந்த எஸ்ஐ முன்னாடி, ரைட்டர் முன்னாடி. இன்னொன்று, நான் டெம்ட் ஆகணும், ஏழை தானே இல்லாதவ தானேன்னு நினைக்காம நான் டெம்ட் ஆகணும்னே என் முன்னாடியே எல்லா சாமானும் கண்ணு முன்னாடி வச்சுருந்தாங்க மேடம், அதான் எனக்கு எடுக்க முடியாச்சு அப்படின்னு. எனக்கு அங்கே சிரிக்கிறத தவிர வேற இன்னும் சொல்ல தோணல. அவன் அந்த ரைட்டரும் திட்டினா, ஏண்டி வச்சா நீ திருடுவியா, இதுவா எல்லாம் கேட்டால் அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அந்த எண்ணம், நான் இல்லாதவ அதனால் எடுக்கலாம், அதுக்காக எனக்கு மன்னிப்பு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி வந்தது இவங்களுக்குள்ள, இந்த லேடிக்குள்ள அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். அந்த மாதிரியானவர்கள் நம்ம ஒன்றும் வாய் திறந்து சபிக்க வேண்டாம், சாமிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலே உனக்கு கண் இருக்கா நீ பார்க்க மாட்டியா, அதெல்லாம் வேண்டாம். நம்ம அடுத்தது வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பார்த்துன்னு நம்ம போகிறோம். ஆனால் திருவள்ளுவர் இந்த திருக்குறள் மூலமாக எங்கேயோ எனக்குள்ளே இருந்த அந்த வலிக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தோன்றுறது. அவளை மாதிரி இப்போ யாரோ ஒரு மெய்டு வந்தால் திருட்டுனா வீட்டை விட்டு அமுச்சிட்டோம். நிறைய குடும்பங்களில் வீட்டில் இருக்கிற கணவன், வீட்டில் இருக்கிற மனைவி, அவர்கள் குழந்தைகளே திருடுறத எனக்கு சொல்லியிருக்கா. என்கிட்ட ஒரு வேலை பார்த்த டீச்சர் சொல்லியிருக்கா, மேம் சம்பளம் இப்போல்லாம் பேங்க்கில் வர்றதுனால நான் பிழைச்சேன் மேம், இல்லைன்னா காசாக எடுத்துன்னு போய் வச்சா இருக்காது மேம், அது என் வீட்டுக்காரரா என் பையனானே என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டீச்சர். இப்போ இவங்களை எங்கே வெளியில் அனுப்புறது, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வைப்பா? எவ்வளோ பெரிய வலி இல்லை இதெல்லாம். எங்கேயோ ஒரு இடத்துல இவர்களும் வாழ்க்கையில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இல்லைங்கிறதுக்காக தீயவை செய்யக்கூடாது. அப்போ இருக்குங்கிறவன் செய்யலாமா? இருக்குங்கிறவனும் செய்யக்கூடாது. ஆனால் இல்லைங்கிறவங்க அதை ஒரு நியாயப்படுத்தின்னு செய்கிறாங்க இல்லையா, என்கிட்ட தான் இல்லையே நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு. இல்லைங்கிறதுக்காக செஞ்சால் அந்த இல்லைங்கிற தன்மை தான் நிலைச்சு நிற்கும். அதுதான் இந்த குறள். இளன் என்று தீயவை செய்யற்க, இல்லையேன்னு இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணாதே, செஞ்சுட்டாக்கா இளனாகும் மற்றும் பெயர்த்து. அந்த இல்லைங்கிறது தான் நமக்கு அவளுக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு. எவ்வளோ ஆழ்ந்த பொருளுடைய அருமையான குறள்ல. நன்றி.